நம்ம இப்ப இருக்கிறோம். ஆனா அந்த விருந்துக்கு முன்னாடி விருந்தை கொடுக்கிறாரு எல்லாருக்கும். யூதாஸ் கிட்ட வான் பண்றாரு. எல்லாம் சொல்றாரு, என்ன ஒருத்தன் காட்டி கொடுப்பான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாரு, நான் எல்லாருக்கும் தரேன், ஆனா இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. நீ என்னோட நல்லுறவில் இல்லை. யாரு யாரு? யூதாஸ் கேட்கிறான், நீதான் நல்லுறவு இல்லை. தயவு செய்து எல்லாரோடு நல்லுறவு இல்லாம அவன் இருந்தான், ஆபத்துன்னாரு. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் சபையில, கொரிந்து சபையில, பவுலுக சபையில, பெற்றெடுத்த சபையில அவர் தான் அப்பா. அவர் பிள்ளைகளுக்கு இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 11 இதாவது 18வது வசனம், 11வது அதிகாரம் முழுவதும் சபையில் உள்ள பிரச்சனைகளை சொல்றாரு. துணி பிரச்சனை, தலைமுடி பிரச்சனை தான் அங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தது. அடுத்தது 18, சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன். அடுத்தது 17 கூட, உங்களை புகழாமல் இதை குறித்து நீங்கள் கூடி வருதல் ஏதுவாயிராமல் தீமைக்கு ஏதுவாக கம்யூனியன்ல தீமை வரும், டேஞ்சர் வரும். தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகளே, கூடுமால் ஆன மட்டும் எல்லாரோடும் திறந்த உள்ளத்தோடு இருங்க. எல்லாரோடும் யாரும் கசப்பு இருக்க கூடாது. அது உங்க லைஃப் பொதுவா முடிவில்லாத தீமை போயிடும். என்ன கிருபைகளும் வரங்களும் நமக்கு இருந்தாலும் தீமை வளர்ந்து கொண்டிருக்கும். வீட்டுல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாரோடும் நல்ல உறவில் இருக்க வேண்டும், அன்பா இருக்கணும். கிறிஸ்துவனுக்கு சரீரத்திலேயாக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு உங்களை எல்லாரையும். எல்லா விஷயத்திலையும் நீங்க ஒத்து போகணும், இணைஞ்சு போக வேண்டும். எந்த விதத்துல நீங்க பிரிஞ்சு தனியா நிக்க கூடாது. பிரிவினைகள் இருந்தா அது தீமை, பெருத்த தீமைன்னு சொன்னாச்சுன்னா அந்த தீமை கண்டினியூ. அந்த 1 கொரிந்தியர் 11 இது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இந்த தீமைன்னா என்ன? 30வது வசனம், 11:30, இது நிமித்தம் உங்களின் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள். இந்த கிறிஸ்துவுக்கு உள்ள தேவ மக்கள் அன்பும் ஐக்கியம் விட்டு கொடுத்து போகலைன்னா ஜென்மத்துக்கு சரீர துன்பங்களை மாற்ற முடியாது. வியாதிகளும் பலவீனம் நொறுக்கி தள்ளும். இதுக்கு மாற்று கருத்தே இல்லை. எதுவும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா அப்படியே, அது என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. இந்த ஆண்டவர் எனக்கு இப்படி வச்சிருக்கிறாரேன்னு சொல்லிட்டு ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம, ஒருவருக்கு குறை சொல்லாம. எங்க சபையிலையும் இதுதான் அடிக்கடி வான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் வான் பண்ணத்தான் இந்த நேரத்துல வான் பண்ண. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை காரணம் நீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கிடையாது. நீங்க நல்ல உறவு இல்லை. எங்க சபையிலையும் இப்படி ஒரு சில பேர் மானிட்டும் பேச மாட்டாங்க, யாரும் இருப்பாங்க. ஏன்னா இது தீமைய பிள்ளைகளுக்கு விதைக்காதீங்க. எல்லாரோடையும் பேசுங்க, அதுக்கப்புறம் தான் இப்ப எல்லாரோடையும் பேசுவாங்க. நல்ல அல்ல நான் குறை சொல்லிக்கிட்டு எல்லாம் இருப்பாங்க. யாரையும் குறை சொல்லக்கூடாது. எல்லாரையும் சந்தோஷமா மகிழ்ச்சியா ஒரு பாக்கியம் என்று சொல்லி இருக்கணும், அவ்வளவுதான். அப்படி இருக்கிற எடுத்தீங்கன்னா தான் இது நம்ம நன்மை வரும். அல்லன்னு சொன்னா இது எடுக்க பிரச்சனை அதிகரிச்சுட்டு போயிடும். இது சபைக்கு மாத்திரம் உள்ளது. அதனால தயவு செய்து கொரிந்து சபையில இப்படி இருந்தது, அதனால நமக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது. எல்லா இடத்துல அன்பா இருங்க, எல்லா இடத்துல திறந்த மனதோடு திறந்த உள்ளத்தோடு, ஐயா ஐயா ஐயா, அக்கா, அம்மா, தங்கச்சி எல்லாம் சொல்லுங்க. எந்த கசப்பும் வச்சிடவே கூடாது. தெய்வ மக்களை குறிச்சு எந்த தவறான எண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது, ஒன்னும் இருக்கக்கூடாது. நம்ம பாக்குற மாதிரி ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. ஆகையினால திறந்த உள்ளத்தோடு தேவனோடு கூட இணைந்து, தெய்வ மக்களோடு இணைந்து நாம இருக்க வேண்டும். ஓகே,
அதுக்காக இப்ப இந்த கம்யூனியன் அதுக்காகத்தான் செய்யப்படுகிறது. நீங்க படிச்சு பாருங்க 23வது வசனத்திலிருந்து 1 கொரிந்தியர் 11:23 இருந்து. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காற்று கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் புதிய உடன்படிக்கை, பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆகையால் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான் அப்படின்னு. அது பயங்கர சீரியஸ் வசனம். இந்த அளவுக்கு என்னை அடிச்சு என்னை நொறுக்கி என் காரி துப்புன உனக்கு வேண்டி நான் மரிச்சு மீண்டும் உன்னை என் சபையில சேர்த்திருக்கிறேன். அதாக்கும் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவை ரத்தத்தை குடிச்சவன், இயேசுவை கன்னத்துல அடிச்சவங்க தான் ரட்சிக்கப்பட்டு முதல் சபையில மெம்பர்ஷிப் ஆனாங்க. அதை புரிஞ்சுக்கணும். நம்மளையும் தேவன் அப்படித்தான் ஆக்கி வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணுமா? எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் இந்த சபையில கிடைச்சதே அப்பா, அத சொல்லுங்க. இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சதே. அபாத்திரம் என்று சொல்லும்போது அவரு சத்தார பிடிச்சாரு எனக்கு என்ன அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அந்த இரத்தத்துக்கும் சரீரத்துக்கும் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு. எந்த மனுஷனும் அடுத்தது சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள் திரும்ப திரும்ப அது வருகிறது பாருங்க. அதனால நமக்கு வியாதிகளும் துன்பங்களும் சாபங்களும் அல்ல. கம்யூனியன் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், சுகம், செழிப்பு கூடுறதுக்கு தான் இதை நம்ம செய்கிறோம். திறந்த உள்ளத்தோடு திறந்த மனசோடு எல்லா காரியத்திலையும் ஐயோ ஆனந்தம் பரவசம் இதை செய்வோம். நம்ம அதை கண்டிப்பா செய்யணும். அப்பதான் தெய்வம் பிரத்யேகமான ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வைத்துக் கொண்டே இருப்பா. எல்லாரோடும் அன்பா இருங்க, எல்லாரோடும் ஸ்நேகமா இருங்க, எல்லாரையும் கனப்படுத்துங்க, எல்லாரோடும் திறந்த உள்ளத்தோடு கீழ்ப்படிய வேண்டியது கீழ்ப்படியணும், பொறுக்க வேண்டியதை பொறுக்கணும், வேலை செய்யும் போது போகும்போது வரும்போது எல்லாம் திறந்த உள்ளத்தோடு கண்டிப்பா இருக்கணும். இல்லைன்னா நமக்கு டேஞ்சர் அது வருகிறது. உலகம் முழுவதும் வந்து கொண்டிருக்க பிரச்சனைகள், அதிலிருந்து விலகி ஆண்டவர் விரும்புகிற ஆசீர்வாதத்தை அனுபவிப்போம். நான் உங்களை எல்லாம் சேர்த்தது மாதிரி நீங்களும் எல்லாரையும் சேர்த்துக்கங்க, நீங்களும் எல்லாரையும் நான் மன்னிச்சது மாதிரி நீங்களும் மன்னிச்சுடுங்க அப்படின்றாரு. அதுக்கு நம்ம பூரணமாக ஒப்பு கொடுப்போம். வார்த்தையினால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சோத்திரம். நமது பாஸ்டர் அவர்கள் பேசினதை இங்கே கவனமாய் கேட்டீர்கள். கேட்டது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அதை கைக்கொள்ள வேண்டும் என்பது அது மிகுந்த ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு காதில் கேட்டு ஒரு காதில் விட்டு விடுவோமானால் அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை வேற ஒன்றுமில்லை, நாம் வருகிறோம் போகிறோம். அதனால் அநேகருடைய பாருங்க, அநேகர்கள் ஸ்தோத்திரம், அதாவது மனசுகளில் சில கஷ்டங்கள் ஏற்படலாம். நானும் அன்பு சகோதரன் ராஜகுமாருமாக சில வீடுகளை சந்தித்து விட்டு வரும்போது ஒரு சகோதரன் என்னை செறுத்து அவன் வலிச்சு வந்து, அவங்களுக்கு தெரியும், வீடி குச்சத்தை என்னுடைய வாயில் வைத்து இந்த பக்கத்து கடைக்காரர் அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் இந்த இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி என்னை தடுத்து நிறுத்தினேன். ஆனால் எனக்கு மனசில் எந்த கஷ்டங்களும் வரல, எனக்கு ஒன்றும் தோணலை. வாயில் அந்த சுண்டில் மட்டும் தீ எரிஞ்சது போல் அந்த வீடி குச்சம், வெறும் குச்சம் இருந்தபடினால கொஞ்சம் சூடாக இருந்தது.
நாங்கள் துப்பிட்டு திரும்பி பார்க்கும்போது அவன் யார்கிட்ட பெர்மிஷன் கேட்டு போக சொன்னானோ அவர் அங்கே நின்று கொண்டு சார் போகணும் சார் போகணும் சார் போகணும்னு ஆவேசத்தோட சொல்லாரு. மறுபக்கத்தில் ஒரு பையன் ஓடி வந்து மாமா போகணும்னு சொல்லி அந்த செருத்தவனை இழுத்து ஒரு தள்ளு தள்ளி அங்கே விட்டான். அதோட அவன் போனால் நாங்களும் வந்தோம். எனக்கு அதில் எந்த கஷ்டங்களும் இல்லை. இடையில சகோதரன் ராஜகுமார் சொல்லும்போது அவன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையில் இருக்கான், பாதிறக்க முடியாது. நான் ஒரு நாள் போய் அவனை பார்க்கணுன்னு இருந்து இதுவரையிலும் பார்க்க முடியல. நமக்கு அடுத்தவர்களை சபிக்கவோ கசப்பு வைக்கவோ அப்படிப்பட்ட ஒரு சிந்தை நம்மளுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடாது. நம்ம எல்லாரையும் நேசிக்கணும். அப்படி நேசித்தாதானே அவங்க ஆண்டவர் அறைய முடியும், தெய்வ ராஜ்யத்தில் போக முடியும். நரகாக்கினியிலிருந்து ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்ற இந்த ஆசையோடு தான் நம்முடைய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானசரணம் எடுத்தவர்களுக்கு மற்றவர்களை நாம் விடுவோம். அந்த கசப்பான ஒரு சிந்தனை, ஒரு மனநிலை ஒருவருக்கும் இருக்கக்கூடாது. எந்த மனுஷனையும் அது நினைக்கும் போது எனக்கு தூத்துறோம். நான் இந்த நாளுகளில் எனக்கு தூக்கமே வராது. மற்றவங்களை பற்றி நான் கவலைப்படலை. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இந்த கசப்புகள் இருக்கு. ஆராதனைக்கு வராமல் இருக்கிறார்கள். வியாழக்கிழமை வந்தவர்கள் வரல, வெள்ளிக்கிழமை வந்தவர்கள் வரல. ஏதோ நரி கோழி எடுக்கிறது போல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து ஒரு பங்கெடுத்துட்டு போகிறார்கள். இது என்ன மாயம், இது என்ன அக்கிரமம் என்றெல்லாம் இதுக்கு என்ன வழி, யாருடைய வீட்டில் போகிறது, யாரிடத்தை பேசுகிறது, யாரிடத்துல மன்னிப்பு கேட்கறது என்றெல்லாம் நான் யோசிப்பேன். இருந்தாலும் நாம் போகிறதுனால ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்லாம் யோசித்து சோதரர் நாம் புலம்பிக் கொண்டே இருக்கிற நாட்கள் இருக்கிறது. எனக்கு அன்பான தெய்வப்பிள்ளை, ஏன் அந்த சோதரர் நமக்கு எவ்வளவோ தப்புகள், குற்றங்கள், எவ்வளவெல்லாம் செய்தவர்களை நாம் மன்னித்திருக்கிறோமே, இன்னும் அவர்களிடத்தில் நமக்கு ஒரு கசப்போ வெறுப்போ ஒன்றும் கிடையாது என்று சொன்ன கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது அவருடைய இருதயம் எப்படி இருந்ததோ அப்படியே நம்முடைய இருதயம் இருந்து, அப்படி இருந்தால் தான் தெய்வனிடத்தில் அந்த பாசமும் உறவும் நமக்கு இருக்கும். அது மட்டுமில்லை, சோத்திரம் இந்த வருகையில் அல்லது நம்மளுடைய மரணத்தில் அவரோடு சேர்ந்து கொள்வோம் என்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்கும் என்பதற்கு சந்தேகமில்லை. சோதரன் வின்சென்ட் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறான். உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்திருந்தாலும் அவன் ஆண்டவர்களாக இருந்து தைரியத்தோடு டாட்டா சொல்லி இந்த பூமியை விட்டு கடந்து போனான். இங்கே இருக்கிற பாஸ்டர்களும் கூட அவனுக்கு உதவிகளும், பொருளாதார உதவிகளும், ஜப உதவிகளும் எல்லாம் செய்தார்கள். ஆகவே நம்முடைய வாழ்வு என்று சொல்லும்போது அது அனித்தியமானது, எந்த நிமிஷம் என்று யாருக்கும் தெரியாது. அப்படி இந்த கசப்பை வைத்து கொண்டிருந்தால் நம் பல்லவ ராஜ்யத்து தடை ஏற்படுமே என்கிற ஒரு காரியம் இருக்கிறதாகவே தயவு செய்து நான் உங்களிடத்தில் கேட்கறது வேற எதுவும் இல்லை. உங்களிடத்தில் காணிக்கைகளோ அல்லது பணமோ பொருளோ அப்படிப்பட்ட எந்த ஒரு சிந்தையும் எனக்கு கிடையாது. காரணம், நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் சேச பிரகாரமாக நம்மை நடத்துகிறார். அதே வேளையில் நாம் கசப்பில்லாதவர்களாக, ஒரே ஐக்கியமுடையவர்களாக, சோத்திரம் சந்தோஷத்தோடு அன்போடு ஆண்டவருக்குள்ளே நிலைத்து நாம் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாய் ஸ்தோத்திரம் நாம் வாழ வேண்டும். இதுதான் என்னுடைய எப்போதும் உள்ள சிந்தையாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த சபை வளர்ச்சி அடையும். சபையிலே கர்த்தர் அதிசயமான கிரிகளை நடப்பிப்பார். ஸ்தோத்திரம் அந்த சிந்தையிலே நாம் இந்த திருவிருந்தில் பங்கெடுத்து செல்ல கர்த்தரோட நாமத்தினாலே உங்களை மிக மிக தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நாம் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை ஏறெடுப்போம். அவருடைய அப்படிப்பட்ட மனப்பாய்மைகள், கசப்புகள், கஷ்டங்கள். இப்போ பாருங்க, ஒரு வீட்டில் இருந்திருந்தாலும் மாமிக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை, சோத்திரம் புருஷனுக்கும் மனைவி, அப்படி ஏதாவது காரியங்கள், ஏதாவது பாசங்கள், ஏதாவது சிந்தைகள் இருக்குமானால் இந்த வேளையில நம்ம அதையெல்லாம் ஜோம் பண்ணி நம்ம அதை ஒப்புரவாகி நாம் ஆண்டவருக்குள்ளாக திருவிருந்திலே பங்கெடுப்போமானால் அது மிக மிக
നോക്ക് அந்த மகிழ்ச்சியை நமக்கு நம்மால தாங்கிக் கொள்ள முடியாத மகிழ்ச்சியை தெய்வம் நிச்சயமாய் நமக்கு தருவார் என்பதை நான் உணர்ந்து, அதுதான் திருவிருந்து, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஸ்தோத்திரம். அல்ல வேஷம் காட்டுக ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு நாம் இந்த திருவிருந்தில் பங்கெடுத்துக்க உங்களை மிக அன்போடு தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே சில நிமிடங்கள் சௌரன் அன்பு சௌர் ராஜகுமார் அவர்கள் நம்முடைய ஜெபத்தில் நம்மை நடத்துவார்கள். அந்த வேளையிலே நாம் அதை ஜெபித்து, ஒருவேளை யாருக்காவது மனப்பாய்மைகள் பிரயாசங்கள் இருக்குமானால் அதை நாம் ஒப்புரவாகி இந்த திருவிருந்தில் பங்கெடுக்க கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். அவர் முழங்கால்களை மடக்கி ஒரு சில நிமிடங்கள் நம்மை ஆண்டோடைய கரங்கள் நம்மை அர்ப்பணித்து அவருடைய கல்வாரி சிலுவையை நாம் நோக்கி பார்த்து, நமக்காக திரு ரத்தம் சிந்தின நம்முடைய ஆண்டவரை ஏசப்பாவை நோக்கி பார்த்து அவருடைய சிரசிலிருந்து வடிகிற இரத்தத்தை நாம் நினைவு கூர்ந்து, அவர் நமக்காக இரத்தம் சிந்தினார் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்விதமாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் என்னை ஒரு வீசை என்னை கழுகும். ஆண்டவரே, என்னுடைய கசப்புகள் அவ்விதமாய் மாறட்டும். அவ்விதமாய் என்னுடைய யார் மேலாகிலும் மன வருத்தங்கள் இருந்தால் என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி, ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் என்னை ஒன்று கூட கழுவும். என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்ம சரீரத்தை, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் மீறுதல்கள் இருந்தால், உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவி என்னை ஒன்றோடு சுத்திகரியும் ராஜா. உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவியருளும், உம்முடைய ஆவியினால் என்னை புதுப்பித்தருளும் என்று சொல்லி ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கிருபை நிறைந்தவரே, மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டவராய், நொறுக்கப்பட்டவராய், ஆண்டவர் எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய சாபங்கள், எங்களுடைய ஆண்டவரே வியாதிகள் எல்லாவற்றையும் நீர் உம்முடைய மாம்ச சரீரத்திலே சுமந்து தீர்த்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிற ராஜா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவர் ஆவி ஆத்தும சரீரத்தை இந்த வேளையிலே ஒரு விசை கூட உம்முடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சரீரத்திலிருந்து வடிந்த ரத்தம், எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே எங்களை ஒரு விசை கூட கழுவி எங்களை சுத்திகரித்து, ஆண்டவரே, எங்களை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும்படியாக உம்மை துதிக்கிறோம். சந்தோஷத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, தகப்பனே, இவ்விதமான ஆண்டவரே இந்த விருந்திலே பங்கெடுக்க ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையாய் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல ராஜா, ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறபடினால் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ரத்தத்தை ஆண்டவர் எங்களுக்காக சிந்தி எங்களை தகுதிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்த அதை நாங்கள் விசுவாசிக்கிற ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய நீதியினால் அல்ல, உம்முடைய நீதியினாலே ஆண்டவர் உம்மை நாங்கள் சார்ந்திருக்கிறோம். தகப்பனே, கிருபையினால் நிரப்பும். ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். இந்த விருந்து எங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாயிருக்கட்டும், ஆண்டவரே சமாதானமாயிருக்கட்டும், மகிழ்ச்சியின் மேல் மகிழ்ச்சி எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். ஆண்டவரே, பலவீனங்கள் மாறட்டும், ஆண்டவரே கசப்புகள் மாறட்டும். கர்த்தாவே, ஆவிக்குரிய நிலையிலே இன்னும் ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து பெருக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் தருகிறோம். மீதியான வேளையை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தர் அன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மான பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஆபேலின் இரத்தமல்ல நீர் செய்த அநியாயத்தை சொல்ல, சாபம் எல்லாம் வெல்ல சிந்துண்ட தாயை நான் என்ன சொல்ல.
கோபம் இல்லாமல் உன்மா பாவம் தீர்த்திட கோரி பிதாவின் முன் ஏறின இரத்தமே கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா. Praise the Lord. ஆண்டவருடைய அன்பின் விருந்து சும்மா டேஸ்ட் தான். இது என்ன நல்ல விருந்தெல்லாம் அங்கே சொர்க்கத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். டேஸ்ட்டை அறிவிக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் இதை வச்சிருக்கிறார். ஆகையினால் இந்த பந்திக்கு நம்ம இப்போது கர்த்தர் 2000 வருஷமாக இந்த பந்தி உலகம் முழுவதும் இப்படித்தான் தொடர்கின்றது. நம்முடைய ஆண்டவர் சேர்த்து வச்சிருக்கிறார். அதனால உத்தரவாதத்தோடு கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளை வாங்க. இங்க ரெண்டு வாங்க. சரியா? சரி வாங்க. ரெண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் சிறப்பாக குடும்பத்தை நடத்துகிறவர், சாட்சி சபையில சாட்சி வெளியே சாட்சி உள்ள தெய்வனுடைய பிள்ளைகள், ஒன்று அறியாதவர்கள் அல்ல, பாடுகளின் துன்பத்தை சகிக்கிறவர்கள். அதனால அவர்கள் மூலமாகவே இந்த காரியம் செய்யப்படுகிறது. நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாகவே இருக்கும். இது இப்போ அங்கே அப்படி சொல்லி இருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் வரும், அப்பவும் வரும். அதை ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது அதன் பின்னாடி கர்த்தருடைய இரத்தமாகிய இந்த ரசத்தை அதுவும் வரும். இதெல்லாம் ஒரே ஒரு நேரத்தில் வரும். சில இடங்களில் முதல்ல அப்பம் கொடுப்பாங்க, அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு போகிறோம், அப்புறம் வரும். இது நமக்கு ஒரே நேரம் வரும். எங்கள் சபையில் இப்படி நாங்கள் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்பத்தை போயிருக்கும்போது பின்னாடி இந்த ரசத்தையும் உடனே கொடுக்க ஆரம்பிக்கிறோம். சரி, அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் மீண்டும் கூட எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? 24 ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அவர் அப்பத்தை எடுத்து என்ன செய், அதை பிட்டு இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற தேவனுடைய சரீரம். இயேசுவை நினைவு கூறும்படி இதை செய்கிறோம். அவருடைய வார்த்தையை முன்ன விடுகிறோம். அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம செய்கிறோம். இந்த அருமையான அப்பத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இது நமக்காகவே பிற்கப்படுகிற இயேசுவின் சரீரம். அதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இவ்வளவு பெரிய பாக்கியம் பூமியில் நமக்கு தேவன் தந்ததுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம் வருடி பாடும்போது இந்த அப்பம் இப்பொழுது உங்களுக்கு வருகிறது, பித்து கொடுக்கப்படும். ஜீவ அப்பம் அல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ, பாவமனம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ, தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ தின்று. அவர் அதுபோல பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால புதிய உடன்படிக்கை, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஒரு விருந்து, அந்த விருந்தில் இயேசு நம்மோடு இருக்கிறார். ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம். இதை சாப்பிடும்போது சோத்திரத்தோடு சாப்பிடும். ஜீவ அப்பமல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ, பாவமனம் கல்லோ நமக்காய் பகிரப்பட்டதல்லோ, தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழை. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஆபேலின் இரத்தமல்லோ நீ செய்த அநியாயத்தை சொல்ல, சாபம் எல்லாம் வெல்ல சிந்துண்ட தயை நான் என்ன சொல்ல, தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா,
சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. தேவ அன்பை பாரு, கிறிஸ்துவின் சீடர் துயர்த்தீரு. பாவக்கேட்டை கூறு, ராப்போஜன பந்திதனில் சேரு. சாவுக்குரியமா பாவமுள்ள லோகம் தன்னில் மானம் வைத்து அந்நியன் ஆகாதே கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் விருந்தாமே, கிறிஸ்துவுடன் ஐக்கிய பந்தியாமே. துன்பம் துயர் போமே, இருதய சுத்தத்திடனாமே. இன்பம் மிகும் தேவா அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதே போவேவா. கர்த்தரின் பந்தியில் வா, சகோதரி கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அப்பமல்லோ, கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ. பாவமனம் கல்லோ, நமக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஆபேலின் இரத்தமல்லோ, நீர் செய்த அநியாயத்தை சொல்ல. சாபம் எல்லாம் வெல்ல சிந்துண்ட தாயை நான் என்ன சொல்ல. கோபம் இல்லாமல் உன் பாவம் தீர்த்திட கூறி பிதாவின் முன் ஏறின இரத்தமே கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் விருந்தாமே, கிறிஸ்துவுடன் ஐக்கிய பந்தியாமே. துன்பம் துயர் போமே, இருதயம் சுத்தத்திடனாமே. இன்பம் மிகும் தேவா அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதி போதேவா. கர்த்தரின் பந்தியில் வா, சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. தேவ அன்பை பாரு, கிறிஸ்துவின் சீடர் துயர்த்தீரு. பாவக்கேட்டை கூறு, ராப்போஜன பந்திதனில் சேரு. சாவுக்குரியமா பாவமுள்ள லோகம் தன்னில் மானம் வைத்து அந்நியனாகாதே கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அப்பமல்லோ, கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ. பாவமானம் கல்லோ, உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரி கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அப்பமல்லோ,
கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ, பாவமானம் கல்லோ நமக்காய் பகிரப்பட்டதல்லோ, தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுப்போமா? இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் பிள்ளைகள் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் பிள்ளைகள் எங்களுக்கு, எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். நின்னுதிரமதினால் திறந்த ஜீவ புது வழியா, நின்னுதிரமதினால் திறந்த ஜீவ புது வழியா, நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவோமே சந்ததம், நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவோமே சந்ததம். ஸ்தோத்திரம் ஏசுநாதா, ஓ மக்கென்றும் ஸ்தோத்திரம் ஏசுநாதா, ஸ்தோத்திரம் ஏசுநாதா, ஓ மக்கென்றும் ஸ்தோத்திரம் ஏசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். அப்பா கோடி கோடி நன்றி ராஜா. அப்பா என்ன பாக்கியம் இது, என்ன ஸ்லாக்கியம். பரலோகத்துல உள்ளது போல எல்லாத்தையும் பூமியில பண்றீங்களே. பரலோகத்தின் ருசி டேஸ்ட் அனுபவிக்கிறோம் அப்பா. நித்திய நித்தியமா அங்க அனுபவிக்கிறதுக்கு எங்களை பிரித்து எடுத்தீரே, எங்களை பாவச்சாக்கடலில் தூக்கி எடுத்தீரே. என்ன பெரிய ஆனந்தம் அப்பா. நாங்க எல்லாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயவம் அப்பா. நாங்க எல்லாம் ஒருவர் கனப்படுத்தி ஒருவர் மேன்மைப்படுத்தி அப்பா, சரீரத்துல உறுப்புகள் எவ்வளவு ஐக்கியமா ஏங்குதே, அதுபோலதான் இந்த பந்தி எங்கள் எல்லாரையும் ஒருவரை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தும்படியாய் பங்கே வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பந்தியில் உள்ள ஆசீர்வாதம் எங்க சரீரத்தில் எங்க குடும்பத்தில் நித்தியமாய் அந்த பலனை நாங்கள் அனுபவிச்சேயாகும் ஆண்டவரே. அப்பா அருமையான அன்பு பாஸ்ரையாவுக்காக நீண்ட ஆயுசோடு சுகத்தோடு நல்ல ஒரு அப்போஸ்தலனாக, ஒரு சுவிசேஷகராக, மேய்ப்பராய் இன்னும் அவர் பெற்றெடுத்துக் கொண்டே இருப்பார். அநேக மக்கள் இந்த பூமியிலே வாழ்கிற ஒரு பூமிக்குரிய தகப்பனாகவும் ஆவிக்குரிய தகப்பனாகவும் மக்களை ஆயத்தம் பண்ணுகிறார். அவருடைய குடும்ப மக்களும் அருமையான உதவி ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டவரை பாடுகிறவர்கள், துதிக்கிறவர்கள், எல்லா வேலையும் செய்கிறவர்கள் எல்லாரும் குடும்பங்களும் செழித்து அடுத்த பந்தி சந்திப்பது வரும் எந்த தீமையும் எந்த குறைபாடும் இல்லாம எங்க அப்பா உடைய வார்த்தையின்படி நிறைவாக எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சுக பலன், வேலை, தொழில், படிப்பு, சந்தோஷம் நிறைவாயிருப்பதாக. இன்னும் இந்த பந்திக்கு அடுத்த தடவை நிறைய ஜன அதுக்குள்ள ஞானஸ்நானம் எடுப்பார்கள். இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற பிள்ளைகள் வளர்ந்து கனிதந்து அநேகரை கொண்டு வருவார்கள். சமாதானம், சந்தோஷம், கிருபை உள்ள இரக்கமுள்ள ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ள பரிசுத்தாமத்தை ஸ்தோத்திரி, எல்லாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலங்களிலும்
நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாளிலே திருவிருந்தெடுத்த அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளோடும் சதா காலங்களில் தங்கி இருப்பதாக. ஆமென். வல்லமை ஆமென். ஆமென். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா வா, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் வாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாயெண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவப்பம்மல்லோ கிறிஸ்துவின் திருச்சரீரம் அல்லோ, பாவமனம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா வா, கர்த்தரின் பந்தியில் வா. தேவ அன்பை பாரு, கிறிஸ்துவின் சீஷர் குறை தீரு. பாவக்கேட்டை கூறு, ராபோசன பந்திதனில் சேரு. சாவுக்குரியமா பாவமுள்ள லோகம் தன்னில் மனம் வைத்து அந்நியனாகாதே கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா வா, கர்த்தரின் பந்தியில் வா.
அன்பின் விருந்தாமே, கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே. துன்பம் துயர் போமே, இருதயம் சுத்தத்திடனாமே. இன்பம் மிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதிப்போதேவா. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா வா, கர்த்தரின் பந்தியில் வா.